போலி நகைகளை அடமான வச்சு பண மோசடியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை போலீசார் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. பிரபல ரவுடியின் தம்பி போட்ட மாஸ்டர் பிளான் அம்பலமானது எப்படி? ஞானசேகரன் என்ற பெயரை கேட்டதும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம்தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். கல்லூரி மாணவிகளை மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் கொலை முயற்சி, திருட்டு, கொள்ளை, வழிப்பறி என பல குற்ற வழக்குகள் ஞானசேகரன் மீது அடுக்கடுக்காக வைக்கப்பட்டது. இப்படி ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளியா என அனைவரும் வாயடைத்து பார்த்து கொண்டிருந்த வேளையில்தான் ஒன்னுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல என்பதை போல ஞானசேகரனை விட பலே கேடியாக இருந்திருக்கிறார் அவரது தம்பி. அண்ணன் ஒரிஜினல் நகைகளை வீடு புகுந்து திருடினால் தம்பி போலி நகைகளை உருவாக்கி அடகு கடைகளில் அடமானம் வைத்து மோசடி செய்திருக்கிறார். சென்னையில் நகையை தயாரித்து புதுச்சேரியில் பிசினஸ் செய்த கேடிகளை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். புதுச்சேரி பாரதி வீதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார். 40 வயதான இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்ற நபர் வேலை செய்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 8ஆம் தேதி அன்று மாலை 4 மணி அளவில் அசோக்குமார் கடையில் இல்லாத நேரம் பார்த்து முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் 16 கிராம் தங்க செயினை அடகு வைக்க வந்திருக்கிறார். அந்த நகையை இடைநிறுத்தி பார்த்த சுந்தரமூர்த்தி 85,000 ரூபாய் மதிப்பு போட்டுள்ளார். கார்த்திக்கும் மறுபேச்சு பேசாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நடையை கட்டியுள்ளார். வெளியே சென்ற ஓனர் அசோக்குமார் கடைக்கு வந்தவுடன் கார்த்திக் கொடுத்த நகையை சோதித்து பார்த்திருக்கிறார். அப்போதுதான் அது போலி நகை என்று தெரிந்திருக்கிறது. உடனே கார்த்திக் கொடுத்த முகவரிக்கு சென்று பார்த்திருக்கிறார் அசோக்குமார். ஆனால் நகையை போல அந்த முகவரியும் போலியானது. இச்சம்பவம் குறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் கார்த்திக் இதேபோல் வில்லியனூரில் உள்ள ஒரு அடகு கடையிலும் போலி நகையை அடகு வைத்து 87,000 ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. உடனே அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் மோசடியில் ஈடுபட்டது கார்த்திக் அல்ல, கார்த்திக் என்கிற அடையாளத்தோடு வலம் வந்த சென்னையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 33 வயதான சுரேஷ்குமார் வேறு யாரும் அல்ல, சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் கைதான பிரபல ரவுடி ஞானசேகரனின் 6 உயிர் தம்பி. அண்ணன் 8 அடி பாய்ந்தால் தம்பி 16 அடி பாய்வேன் என சபதம் போட்டு ஞானசேகரனுக்கு சரிக்கு சமமாய் குற்றங்களை செய்ய தொடங்கியிருக்கிறார் சுரேஷ்குமார். சம்பவ இடத்துல கிடைத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சதில் இதில் சம்மந்தப்பட்ட நபர் சென்னையை சேர்ந்த சுரேஷ்குமார் தெரிய வருது. அந்த இரவே மேலதிகாரின் உத்தரவுப்படி குற்றப்பிரிவு தனிப்படைகள் அமைத்து அவங்க குற்றவாளிகளை நள்ளிரவில் சென்னையில் கைது பண்ணோம். அந்த சுரேஷ்குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த குற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பிரசாந்த் என்ற ஒரு நபரும் இவர்களுக்கு ஓடியான நகை செய்து கொடுத்த முகமது இஸ்மாயில் என்ற நபரையும் தனிப்படை பிரிவு நேற்று கைது செய்து விசாரித்தாங்க. ஆரம்பத்தில் அண்ணனுடன் சேர்ந்து ஒரு சில சம்பவங்களை செய்தவர் பின்னாளில் சொந்தமாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட தொடங்கியிருக்கிறார். ஆனால் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பாத சுரேஷ்குமார் போலி நகை அடமானம் வைத்து மோசடி செய்யும் ஐடியாவை கண்டுபிடித்திருக்கிறார். இதற்காக 5 லட்சம் மதிப்புள்ள போலி நகை செய்யும் உபகரணங்களை வாங்கி வந்து வீட்டிலேயே பட்டறை போட்டிருக்கிறார். அதன்படி டிசைனாக தங்க நகைகளைப் போல வார்த்தெடுத்து அடமானம் வைக்க முயன்றுள்ளார். இதற்காக கொட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்கிற லால் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகியோரை சேல்ஸ்மேனாக களத்தில் இறக்கிவிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாட்டில் நகை செய்து புதுவைக்கு கேங்குடன் வந்து கேடி வேலையை காட்டியுள்ளார் சுரேஷ்குமார். வயதான நபர்கள் நடத்தும் அடகு கடைகளை குறிவைத்து நகையை அடகு வைத்து பணத்தை வாங்கிக் கொண்டு எஸ்கேப் ஆகி விடுவார்கள். அடகு வைக்கும் போது செல்போன் நம்பர், முகவரி என இவர்கள் கொடுக்கும் டீடைல் அனைத்தும் போலியானதுதான். போலீசில் சிக்காமல் இருக்க இப்படி ஒரு முன்னெச்சரிக்கையை மேற்கொண்டுள்ளனர்.
பின்னர் மோசடி செய்யும் பணத்தில் 60% சுரேஷ்குமாரும் 40% பிரசாந்த் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகியோரும் பிரித்துக் கொண்டுள்ளனர். இதனையடுத்து போலீசார் 3 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மோசடி வேலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கார் மற்றும் 1,70,000 பணத்தை அவர்களிடம் இருந்து போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சுரேஷ்குமார் மீது வேறு ஏதேனும் குற்ற வழக்குகள் உள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். அண்ணனை போலவே தம்பியும் பலே கேடியாக இருப்பது போலீசாரிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.